கட்ஸ்கி மாதிரியே அவங்களும் நருட்டோவை டார்கெட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க வருவான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா லீஃப் வில்லேஜ்ல இருந்து டெம்பிள் ஆஃப் ஃபயருக்கு நாங்க 4 பேரும் போறோம்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா அந்த பையன் சோராவை நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மேம், எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை செஞ்சேன். அவன் நம்ம கூட நம்ம கிராமத்துல இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. டெம்பிள் ஆஃப் ஃபயர்ல அனுமதி கேட்டுதான் நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சோரா. லேடி சுனாடி கிட்ட மரியாதையா நடந்து பண்ண வாக்கு கொடு. தயவு செஞ்சு அவங்கள கோவப்படுத்தாத. அவ சொல்றதும் சரிதான். சுனாடி பாட்டி கிட்ட தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காத. நீங்க சொன்னா நான் உடனே பயந்துருவேனா என்ன? அவங்க உங்க ஊருக்கும் உங்களுக்கும் தான் ஹொக்காகே. எனக்கு அவங்க யாரும் இல்ல. நருட்டோ, சாகுரா, சோராவை உள்ள கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா சார். அப்புறம் பார்க்கலாம் ஓசமா சென்சே. ஏய், சீக்கிரம் வா. உள்ள வரலாமா? லேடி சுனாடி. சீக்கிரம் மன்னிப்பு கேட்டு. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன? என்ன போட்ட கிழவி மாதிரி தெரியுதோ? ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். நீ சொல்றத நான் நம்பணுமா? ஆமா. பரவாயில்ல, அவனுக்கு ஆயுசு கெட்டி. நான் அதை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீ தப்பிச்சுட்ட. லீஃப் வில்லேஜ் உள்ள வர விரும்புறேன். வலிக்குது, விடுங்க. நீ இவ்வளவு வளர்ந்துருப்பேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். முதல்ல ரிப்போர்ட் எழுதி சப்மிட் பண்ணணும். சரி வா சாய், நம்ம 2 பேரும் ஹாஸ்பிடலுக்கு போகணும். சரி சார். அப்போ நான் என்ன பண்றது? நான் என்னுடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். அதுக்கெல்லாம் இப்ப அவசரம் இல்ல. ககாஷி சென்சேவும் மிஷனுக்காக இப்ப வேற ஊருக்கு போயிருக்காரு. நீ சோராவை பாத்துக்கோ. ஏன்னா அவன் நம்ம புது டீம்மேட். ஊரை சுத்தி காட்டி அவனை சந்தோஷமா வச்சுக்கோ. என்னையே இவன் கூடவே கோத்து விடுறீங்க? இவன் கூட இருக்கிறது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? அப்படியா? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட சுத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? உங்க சண்டையெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்ல. என்னமோ பண்ணுங்க. ஆனா நான் இப்ப கிளம்புறேன். நம்ம போலாம் சாய். ஓகே, ஜாக்கிரதையா இரு நருட்டோ. சோராவை நீ தான் பாத்துக்கணும். நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். அவங்களும் உன்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்களோ? என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு பாரம் தான். சும்மா வாய்க்கு வந்தபடி போடாத. கேப்டன் யமட்டோவும் சாகுராவும் உன்னை பாரமா நினைக்கிறாங்கன்னு எப்படி சொல்லுவேன்? அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா எதுக்காக உன்னை இங்க கூப்பிட்டு வரணும்? பதில் சொல்லு. அதெல்லாம் எனக்கும் புரியுது. அப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இத பாரு, நீ முதல்ல இந்த பழி வாங்குற உணர்ச்சியை குளித்தோடி புதைக்கணும். ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரியும். ஆனா என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு பெரிய ஹீரோ. அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. என்னோட பெரிய நம்பிக்கையே அவருதான். ஆனா 5 வயசு வரைக்கும் தான் என் அப்பா என் கூட இருந்தார். ஃபயர் டெம்பிளை சேர்ந்த யாருமே எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா தற்செயலா எங்க அப்பாவோட இறப்பை பத்தி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டதை நான் ஒட்டி கேட்டிருக்கேன். அவரை பத்தி பேசும்போது அவங்க குரலை கேட்கணுமே. செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிச்சாருன்னு சொன்னாங்க. அவர் மரணத்தை நியாயப்படுத்தி பேசினாங்க. எங்க அப்பா கண்டிப்பா மோசமானவர் கிடையாது. அவரு ரொம்ப நல்லவர். அவங்க என்ன தப்பு உண்மை என்னங்கறத அவங்களுக்கு உணர்த்துவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா எங்க அப்பாவை கொண்டு அவங்கள நிச்சயம் உயிரோட விட மாட்டேன். சோரா, தயவு செஞ்சு என் பின்னாடி வர்றத கொஞ்சம் நிறுத்து. கடுப்பா இருக்கு. கடுப்பா இருக்கா? கொஞ்சம் அனுதாபப்பட்ட தலைமையில ஏறி உட்காருறீங்க. அனுதாபத்தை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. நான் நல்லா தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல இந்த கிராமத்தை என் சொந்தமாக்கி காட்டுறேன். அப்படியா? உன்னால முடிஞ்சதை முயற்சி பண்ணி பாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை பாதுகாக்கிறதும் என்னுடைய வேலை கிடையாது. கிராமத்தை சொந்தமாக்கி காட்டுறேன் நான் சொன்னா இவனுக்கு என்ன ஆச்சு? ஆனா என்னப்பா அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டான். இவனை எங்கன்னு போய் தேடுறது? உனக்கு சண்டை போடணுமா? வாயில ஜீவனாச்சு எல்லாம் உன்னை லேஸ்ல விட்டுற மாட்டேன். என் கூட மோத தயாரா இருக்கியா?